வெல்கம் டு அனதர் ட்ரேட் பண்ணிட்டோம் காய்ஸ். நேற்று நேஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதோட பிரெட் டவுன் வீடியோ வருது. அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மோசமான ப்ரைஸ் ஆக்ஷன். சத்தியமாக சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன ரீசன்னா இன்னைக்கு மண்டே அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக லாஸ்ட் வீக்கோட சரியான ஒரு இதாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு கேண்டில் 500 கேண்டில் மூவ் ஆயிருச்சு. ஸோ அதனால நேத்தியோட மூவ்மெண்ட் கம்மியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆல்சோ 10 மணி நியூஸ் இருந்துச்சு நேற்று. அதுவும் இல்லாமல் மண்டே வேற. ஸோ எல்லாமே நேற்று இதுக்கான இது வருச்சு. ஆனாலும் ப்ரைஸ் நேற்று நல்ல மூவ்மெண்ட் ஒரு 300 கேண்டல் இருந்துச்சு. பட் ஆனாலும் அது சாப்பியாக தான் இருந்துச்சு. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 9am ஓப்பனில் ப்ரைஸ் கீழே வந்து 9:30 ஓப்பன் அப்போ இங்கே வந்து இங்கேருந்து நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்து மேலே போனால் ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. இல்லை பை போச்சு ப்ரைஸ். இது வந்து 10am ஓப்பனுக்கு அப்புறம் வரவங்க தெரியும். ரெக்கார்டிங் தான் இருக்கா? ஆமாம், நல்ல தான் இருக்கு. இங்கே ரொம்ப எல்லாமே விட்டுட்டே போகலாம் ப்ரைஸ். இந்த லோவெல்லாம் விட்டுட்டு போனால் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு 10:30 10:45 நினைக்கிறேன். இங்கே ஒரு ஆர்டர் லாக் ஃபார்ம் பண்ணிச்சு. நேற்று நான் ட்ரேடே எடுக்க ஐடியாவே கிடையாது. ரொம்ப ஒர்ஸ்டாக இருந்துச்சு ப்ரைஸ் ஆக்ஷன். இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் கொடுத்தா ஆல்ரெடியான ப்ரைஸ் ரொம்ப புலிஷாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கேற்ற அளவு உங்கள் கேண்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ஒர்ஸ்டாக தான் இருந்துச்சு. இங்கே 30 மினிட்லேயும் ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. 15 மினிட்லேயும் ஒரு ஆர்டர் பிளாக்காக இருந்துச்சு. ஆர்டர் பிளாக் இங்கே M15 ஆர்டர் பிளாக் M30 ரெண்டுல ஏதாவது வச்சுக்கலாம். M30 AI இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன பண்ணு பார்ப்போம். வந்து டேப் பண்ணிட்டதுமே இந்த இடத்துல எஸ்எம்டி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல லைன் மெட்டல் இதுக்கும் இஎஸ் கூட எஸ்எம்டி இருந்துச்சு. சென்டிமெண்ட் புல்லிஷ். ஆல்சோ இங்கே அதுக்கப்புறம் நல்ல ஒரு சூப்பரான க்ளோஷர்லாம் சொல்ல மாட்டேன். என்னோட மாடல் படி நான் எடுக்க வேண்டிய ட்ரேட் வந்து இந்த கேண்டில் ஆர்எல்ஸ் இந்த கேண்டில். அந்த இங்கே எடுத்து இந்த ட்ரேடை இங்கே ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு 1.5 ஆர்ஆர் 2 வச்சிருந்தாலும் அடிச்சிருப்பான். ஓகேவா? அடிச்சிட்டான். ஆனால் நான் என்ன பண்ணேன், என்னோட மாடலை நம்பாம நான் இருக்கல. அதுக்கு இன்னொரு ரீசன், இந்த மாதிரி சாப்பியாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து எடுக்கலாமான்னு தெரியல. ஸோ அதுவும் இல்லாமல் 11am ஓப்பன் ஆகிறமா இருந்தாலும் அதனால எடுக்கல நான். அப்புறம் என்ன பண்ணேன்னா ப்ரைஸ் இங்கே நல்ல ஒரு க்ளோஷர் இருந்துச்சு. ஸோ நான் இங்கே எடுக்கலாம் வெயிட் பண்ணேன். ஆனால் ரொம்ப மேலே போயிட்டான். ஸோ வெயிட் பண்ணி இங்கே எடுத்தேன். இந்த ட்ரேடை இங்கே எடுத்து ஒரு 1.5 ஆர்ஆர் டார்கெட் பண்ணது. ஆனால் அவன் போகாமல் திருப்பிட்டு அங்கே இருந்து நான் இப்போ கொஞ்சம் மேலே எடுத்து நினைக்கிறேன். வேறு இங்கே எடுத்தேன். எனக்கு இந்த இடத்துல நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் அந்த ட்ரேடை. நல்ல இதுதான். நான் இந்த இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நான் இங்கே கண்டிப்பாக நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும் இந்த ட்ரேடை. பட் நாங்கள் க்ளோஸ் பண்ணலை.
இங்கே தானே இருக்கு டிபின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே எனக்கு அடிச்சிட்டான் வந்து திருப்பிட்டான். நான் இங்கே எங்கேயும் எடுத்தேன். ஓகே, இங்கே வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக எங்கேன்னு தெரியல, இங்கே எங்கேயோ எடுத்தேன். இப்போ 1.5 யாராவது அங்கே வந்துச்சு மேலே. இந்த மோசமான ஒரு கண்டிஷன்ல நான் கண்டிப்பா நான் ட்ரேட் எடுத்துருக்கூடாது, அதனால எடுத்துட்டேன். நான் எடுத்தது எங்கன்னா எடுத்துட்டு ஒரு 1.5 ஆரம்னு வச்சுக்கோங்க. இது என்னோட டார்கெட். இது வந்து பிரேக் ஈவன் தட்டிட்டு அப்படியே மேலே போயிட்டு அந்த ட்ரேட். எனக்கு இது வந்து இந்த இடத்துல எங்கேயோ சம்பேர் அரௌண்ட் ஹியர் இங்க நினைக்கிறேன். ஒரு 0.6 ஆர்ஆர்ல க்ளோஸ் பண்ண அந்த ட்ரேட். திங்க் இந்த நாளோட பிரேக் டவுன் அவ்வளோதான் நினைக்கிறேன். ரொம்ப ஒர்ஸ்ட் ப்ரைஸ் செக்ஷன் இந்த இடத்துல நான் ட்ரேடே எடுத்துருக்க கூடாது சொல்ல போனா, அதனால எடுத்தேன். ஆனா மார்க்கெட் அதுக்கப்புறம் நல்ல நல்ல ட்ரேட்ஸ் கொடுத்தான். இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு நல்ல க்ளோஷரு, இங்க வந்தான் ப்ரைஸு ஓபி செல். இதை ரிமூவ் பண்ணிடலாம், அது தேவையில்லை. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு செல் கொடுத்தான். இங்கெல்லாம் ட்ரேட் எடுத்திருந்தாங்களே, செம்மையா இருந்துச்சு ஸ்பீடு. இந்த கடையில் வச்சுக்கோங்க. நமக்கு தேவை 1.5 ஆரா. ஈஸியாக அடிச்சிட்டானா. அந்த ஒரு 15 மினிட் ஆர்டர் எஃப்இஜிலேருந்து கெயின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 15 மினிட் எஃப்இஜி. சாரி, அது ஆர்டர் பிளாக் ட்ரேடு, இது எஃப்இஜி ட்ரேடு. சிபி இந்த ட்ரேடு தான் பாருங்க, நல்ல ஒரு க்ளோஷர் இருந்துச்சு. வச்சிருந்தா இங்கே போயிட்டான், தட்டிட்டான். ஈஸி 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 மணி இங்கெல்லாம். இதே பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரேடு. எல்லாத்தையும் நேற்று நல்ல ட்ரேடில் மிஸ் பண்ணி ஒரு மொக்க ட்ரேடில் மாட்டியிருக்கேன். நினச்சிட்டு பிரேக் டவுன் தான் guys. ஆல்சோ நம்மளோட டேலண்ட் 26K in 2026 சேலஞ்சில் இன்னைக்கு டே 2. நேற்று நம்ம எடுத்திருந்த ப்ராஃபிட் வந்து $120. எஸ், ஒரே ஒரு ட்ரேடு தான் $120 எடுத்தான். சேலஞ்சை நீங்களும் கூட இருந்து இருக்க நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிசல்ட் இன்னும் 12 மாதங்கள் இருக்கு. 12 மாதம் கழிச்சா நம்மளோட ரிசல்ட் தெரியும். பார்ப்போம், அச்சீவ் பண்ணுவோம் நம்புவோம். பாய் guys.